இது அவுட்டே இல்ல, ஏமாற்றிய அம்பையர்கள். தென்னாப்பிரிக்கா ரசிகர்கள் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. உண்மை என்ன? சூரியகுமார் ஜாதவ் கடைசி ஓவர்ல பிடிச்ச கேட்ச் இந்திய அணியோட உலகக்கோப்பை வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கும். இந்த நிலையில அம்பையார் தவறான தீர்ப்பு அளித்து விட்டார். இது அவுட் இல்ல, மாறாக 6 அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கணும் என தென்னாப்பிரிக்க ரசிகர்கள் கூறிட்டு இருக்காங்க. 2024 T20 உலகக்கோப்பை தொடர்ல இறுதிப் போட்டியில தென்னாப்பிரிக்கா அணி 7 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணிக்கிட்ட தோல்வி அடைஞ்சிருந்தது. இதுவரைக்குமே உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில முதல் முறையா ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி வெற்றிக்கு மிக அருகில தோல்வி அடைஞ்சிருந்தது. இந்த தோல்வி அந்த அணியோட வீரர்களை நிலைக்குள்ளையா வச்சிருக்கு. அந்த அணியோட ரசிகர்களும் சோகத்துல இருக்காங்க. இந்த நிலையில சில தென்னாப்பிரிக்க ரசிகர்கள் சமூக வலைதளத்துல கடைசி ஓவர்ல டேவிட் மில்லர் அடித்த பந்த சூரியகுமார் ஜாதவ் கேட்ச் பிடிச்ச போது அவரோட கால் பவுண்டரி கோட்ல பட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்பையார் தவறான தீர்ப்பு வழங்கியதாகவும் சர்ச்சைய கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில இந்திய அணி முதல்ல பேட்டிங் பண்ணி 20 ஓவர்கள்ல 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்களை எடுத்திருந்தது. அடுத்து சேசிங் பண்ண தென்னாப்பிரிக்கா அணி 15 ஓவர்கள்ல 4 விக்கெட்டுகளுக்கு 147 ரன்களை எடுத்திருந்தது. அப்போ அந்த அணி 30 பந்துகள்ல 30 ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்ற நிலையில இருந்தது. அதுக்கப்புறமா பும்ரா மற்றும் ஹார்திக் பாண்டியா ஆகியோர் சிறப்பாக பந்து வீச ரன்களை விட்டு கொடுக்காம விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாங்க. இந்த நிலையில கடைசி ஓவர்ல டேவிட் மில்லர் மட்டுமே அதிரடியாக ஆடக்கூடிய ஒரே பேட்ஸ்மேனாக இருந்திருந்தாரு. கடைசி ஓவர்ல 16 ரன்கள் எடுத்தால் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நிலை இருந்தது. ஹார்திக் பாண்டியா கடைசி ஓவரை வீசி இருந்தாரு. முதல் பந்து சந்தித்த டேவிட் மில்லர் 6 அடிக்க ஆசைப்பட்டு பந்தை தூக்கி அடிச்சிருந்தாரு. அப்போ பவுண்டரி அருகிக்கு ஓடி வந்த சூரியகுமார் ஜாதவ் பந்த கேட்ச் பிடிச்சிருந்தாரு. இருந்தாலுமே ஓடிய வேகத்துல பவுண்டரி எல்லையில அவர் தாண்ட வேண்டிய கட்டாயத்துல இருந்திருக்காரு. ஆனா பந்த மேல தூக்கி போட்டு பின்னர் பவுண்டரி எல்லைக்கு வெளியே சென்று உள்ளே மீண்டும் இந்த கேட்ச பிடிச்சிருந்தாரு. இந்த கேட்ச் சரியாக பிடிக்கப்பட்டதா? சூரியகுமார் கேட்ச் பிடிக்கும் போது அவரோட கால் பவுண்டரி எல்லையை தொட்டதா என அம்பையார்கள் சரி பார்த்திருந்தாங்க. ரீப்ளேல அவரோட கால் சில இன்ச்சுகள் பவுண்டரி எல்லைக்குள்ள இருப்பது தெளிவாக தெரிஞ்சிருந்தது. இதை அடுத்து அவுட் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. தென்னாப்பிரிக்க வீரர்களும் கூட அது அவுட்டா அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா கடைசி ஓவர்ல தென்னாப்பிரிக்கா அணி 8 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. இதை அடுத்து இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில சில தென்னாப்பிரிக்க ரசிகர்கள் சூரியகுமார் ஜாதவ் பிடித்த 6 வீடியோ பதிவை வெளியிட்டு அவரோட கால் பவுண்டரி எல்லையில உரசுவதாக சொல்லியிருக்காங்க. ஆனா கேமரால மற்றும் ஒரு கோணத்தை வைத்து கொண்டே இவங்க இவ்வாறு சொல்லிட்டு இருக்காங்க. அம்பையர்கள் ரீப்ளேல பார்த்த போது தெளிவாக கேமரா கோணம் காட்டப்பட்டிருந்தது. அதுல பவுண்டரி எல்லைக்கும் சூரியகுமாரோட ஷூவுக்கும் இடையில சில இன்ச் இடைவெளியும் இருந்தது. எனவே இந்த கேட்ச்ல எந்த சந்தேகமும் இல்லை என்பதாலதான் அம்பையர்கள் அவுட் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே தென்னாப்பிரிக்க ரசிகர்கள் சிலரால தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால இவ்வாறு சூரியகுமார் ஜாதவ் பிடிச்ச கேட்ச வச்சு இப்போ சர்ச்சைய கிளப்பிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸா என்ன இருக்கு அப்படின்னா, 3 பேருமே கிளம்புங்க அப்படின்னு கோலி, ரோஹித், ஜடேஜாவை வரிசையா விக்கெட்டுகளை சாச்சிருக்காரு கம்பீர் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடந்தது அப்படின்றத பாத்திரலாம். 2024ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்ற உடனேயே முக்கிய வீரர்களான விராட் கோலி, கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகிய மூவருமே சர்வதேச T20 போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருந்தாங்க. உலகக்கோப்பையை வென்றதால அவங்க மூவருமே இந்த மகிழ்ச்சியில இளம் வீரர்களுக்கு வழிவிட்டு தாமாக ஓய்வு பெற்றதாகவே அனைவருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னணியில கௌதம் கம்பீர் இருப்பது இப்போ தெரிய வந்திருக்கு. 37 வயதான ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவது ஏற்புடையதாக இருக்கு. ஆனா 35 வயதான விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா T20 போட்டிகள்ல ஓய்வு அறிவிச்சிருப்பது ஏன் அப்படின்ற கேள்வி சிலருக்கு இருக்கக்கூடும். அதற்கு காரணம் கௌதம் கம்பீர் கொடுத்த மறைமுக அழுத்தம் அப்படிங்கறது இப்ப தெரிய வந்திருக்கு. தன்னோட ஓய்வு அறிவிப்பை வெளியிட்ட பின்னர் பத்திரிகையாளர்கிட்ட பேசிய ரோஹித் சர்மா வெளியேற வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக சொல்லியிருந்திருக்காரு. அந்த வீடியோ இப்போ பரவிட்டு இருக்கு. இன்னும் இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படாத கௌதம் கம்பீர் அதுக்குள்ள இந்திய அணியில அனைத்து முடிவுகளையும் எடுத்துட்டு இருக்காரு. அவர் PCCIக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காரு. அதை எல்லாமே ஏற்றுக்கொண்டால்தான் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்றுக் கொள்வேன் எனவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்திய T20 அணி என்பது ஒரு தனி அணியாக இருக்கணும்.
அந்த அணியில இடம்பெற்றுள்ள வீரர்கள் ஒரு நாள் அணியிலோ டெஸ்ட் அணியிலோ இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறது அவரோட கட்டுப்பாடுகள்ல மிக முக்கியமான ஒன்றா காணப்படுது. அதன் காரணமாக தான் ஒரு நாள் போட்டிகள்ல மற்றும் டெஸ்ட் போட்டிகள்ல இடம்பெற வேண்டி சர்வதேச T20 போட்டிகள்ல கோலி, ரோஹித் மற்றும் ஜடேஜா ஓய்வை அறிவிச்சிருக்காங்க. 2024 IPL தொடர் நடைபெற்று வந்த போதுதான் கௌதம் கம்பீர் இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்படுவது உறுதியாக இருந்தது. அப்போ அவர் T20 அணியோட மூத்த வீரர்களை நீக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த PCCI அறிவுறுத்தி இருக்காரு. அத PCCI செயலாளர் ஜெய்சா ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுது. அதனால விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா இக்கட்டான நிலைக்கு போயிருக்காங்க. இந்த நிலையில எப்படியாவது T20 உலக கோப்பையை வென்று அந்த மன நிறைவோட விடை பெறணும் அப்படிங்கிற கட்டாயத்துல அவங்க போராடி அதை செய்தும் காட்டியிருக்காங்க. அந்த மனநிறைவோட இனி நமக்கு T20 அணியில இடம் இல்ல அப்படிங்கறத மூவருமே உணர்ந்து தாமாகவே ஓய்வை அறிவிச்சிருக்காங்க. இது மூலமா உலக கோப்பை வெற்றியோட T20 போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற்றோம் என்ற மகிழ்ச்சி அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். மாறாக கௌதம் கம்பீர் அவங்கள அணிய விட்டு நீக்கினா அது கசப்பான அனுபவமா இருக்கும். இந்த இக்கட்டான நிலை குறித்து போட்டி முடிஞ்சவுடனே ரோஹித் சர்மா சூசுமமாக பேசியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல ரசிகர்களால பகிரப்பட்டு இருக்கு. அந்த வீடியோல பத்திரிகையாளர்கள் ரோஹித் சர்மா கிட்ட ஏன் நீங்க சர்வதேச T20 போட்டிகள்ல இருந்து இப்பவே ஓய்வு பெற்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதிலளித்த ரோஹித் சர்மா, நான் T20 போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற வேண்டும் என நினைக்கல. ஆனா அதற்கான சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த உலக கோப்பை வெற்றியோட ஓய்வு பெறதுதான் சிறந்த முடிவாக இருக்கும் அப்படிங்கறதால இந்த முடிவை அறிவிச்சிருக்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அதாவது கம்பீர் மற்றும் PCCI தங்களை வெளியேற்ற இருக்கிறதால இந்த இக்கட்டான சூழ்நிலையை உணர்ந்து ஓய்வு பெற்றதாக சூசுமமாக சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. கிட்டத்தட்ட இதே மனநிலையில தான் விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜாவும் தங்களோட முடிவுகளை அறிவிச்சிருக்காங்க. இனி கௌதம் கம்பீரோட ஆதிக்கம் இந்திய அணியில துவங்க இருக்கு. அதற்கான முதலடி தான் இது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக தலைமை பயிற்சியாளராக அறிவிக்கப்படாத ஒருத்தர் இந்திய அணியோட 3 ஜாம்பவான்களை ஒரே அடியில சாய்த்திருப்பது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. கம்பீரோட ஆதிக்கத்துல இந்திய அணி இனி சரியான பாதையில செல்லுமா அல்லது அவரோட அதிரடியான முடிவுகளால சரிவு சந்திக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். T20 வேர்ல்ட் கப்பை வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு BCCIயோட பரிசு தொகை எவ்வளவு அப்படின்றது தெரியுமா? T20 உலக கோப்பையை வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை வழங்கி PCCI செயலாளர் ஜெய்சா ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்காரு. இது ICC ஒட்டுமொத்த அணிகளுக்குமே வழங்கிய பரிசு தொகையை விட அதிகமாகும். இந்திய கிரிக்கெட் அணி கடந்த 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு முறை கூட T20 உலக கோப்பையை வெல்லல. அது மட்டும் இல்லாம 2013 சாம்பியன்ஸ் கோப்பைக்கு பிறகு ஒரு முறை கூட இந்திய அணி ICC தொடரையும் வெற்றி பெறல. இந்த நிலையில இந்தியா பல முறைக்குமே இறுதி போட்டி, அரையிறுதி வரை சென்று தோல்வியை தழுவியிருந்தது. இதனால ஒட்டுமொத்த ரசிகர்களும் எப்போதுதான் மீண்டும் அந்த உலக கோப்பையை இந்தியா வெற்றி பெறும் அப்படிங்கிற செய்தியை கேட்போம் என ஏக்கத்துல இருந்தாங்க. தோனிக்கு அப்புறமா வேற எந்த கேப்டனுமே இந்த உலக கோப்பையை வாங்கி தர மாட்டாரா அப்படின்ற சோகத்துல இருந்திருந்தாங்க. இந்த நிலைமையில தான் ரோஹித் சர்மா தலைமையில இப்போ இந்திய அணி T20 உலக கோப்பையை வெற்றி பெற்றிருக்கு. இதனால PCCI செயலாளர் ஜெய்சா மிகவும் உற்சாகத்துல இருக்காரு. இது குறித்து சமூக வலைதளத்துல கருத்து வெளியிட்டுள்ள அவர், T20 உலக கோப்பையை வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவிக்கிறதுல நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்திய அணியை பாராட்டி அவர் ஒவ்வொரு வீரர்களும் தங்களுடைய திறன், உத்வேகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதாக பாராட்டியுள்ள ஜெய்சா, இந்திய அணியில உள்ள பயிற்சியாளர்கள் மற்றும் இதர நிபுணர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை கூறிக்கொள்றதாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஜெய்சாவோட இந்த பரிசு தொகை ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. T20 உலக கோப்பையை நடத்துற ICCI தொடருக்கு பரிசு தொகை என 91 கோடி ரூபாய் தான் அறிவிச்சிருக்கு. ஆனா அதைவிட பல மடங்கு அதிக தொகையை இந்திய அணிக்கு PCCI அறிவிச்சிருக்கு. 2007ஆம் ஆண்டு T20 உலக கோப்பையை இந்திய அணி வெற்றி பெற்ற போது PCCI $3 மில்லியன் வழங்கி இருந்தது.
அது இப்போ இந்திய ரூபாய் மதிப்புல 10 முதல் 12 கோடி ரூபாய் வரைக்குமே இருந்திருக்கும். 2011ஆம் ஆண்டு உலக கோப்பை வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு அப்போதைய பிசிசிசி தலைமை ஒரு வீரருக்கு தலா 1 கோடி என முதல்ல அறிவிச்சு அதுக்கப்புறமா 2 கோடி என உயர்த்தி இருந்தது. பயிற்சியாளர்களுக்கு தனியாக 50 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போ T20 உலக கோப்பையை வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. இதன் மூலமா ஒவ்வொரு வீரர்களும் தலா 6 தொடக்கம் 7 கோடி ரூபாய் வரைக்குமே எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது.